கிணத்துல ஒரு கல்லு போடுறோம். அந்த கல்லு ஏன் உள்ள போகுது? ஏன்னா கல்லுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஆப்பிள நறுக்கி வச்சா நரி சாப்பிட்ரும் bro. சூப்பர் சூப்பர் நிமன் கிளாப் பண்ணு சூப்பர். பிறந்ததுதான் பெரிய சம்பவமே. சரியா? நானும் இல்லை, பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏன்டா பிறந்தவங்கிறது தான் பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் கொஸ்டின் ஒன்று கிணத்துல ஒரு கல்லு போடுறோம். அந்த கல்லு ஏன் உள்ள போகுது? வாட்டர் டென்சிட்டியை விட கல்லோட டென்சிட்டி அதிகம், அதனால அது உள்ள போகுது. அளவுக்கு வெயிட் அதிகம். ஏன்னா கல்லுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஐயோ, பாம்பு வந்து படம் எடுத்துச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுச்சு. ஏன்னா சேட் மூவியா? படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் நிமன் கிளாப் பண்ணு சூப்பர். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கிணத்துக்குள்ள கல்ல போட்டா ஏன் உள்ள போகுது? ஏன்னா கல் வெயிட்டா இருக்கும், தண்ணியில ஒரு உள்ள போயிடும். ஜோக்க சொல்லணும். நீங்க ஜோக்கா நீ வந்து வேற சைன்ஸ் சொல்லுங்க. ஜோக் படி பார்த்தா கல்லு வெயிட்டா இருக்கு, அதனால உள்ள போகுது. இதுன்னா ஏன்? அது தெரியலையே ப்ரோ. ஏன்னா கல்லுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஆப்பிள நறுக்கி வச்சா என்ன ஆகும்? இது பீஸ் பீஸா இருக்கும். ஆப்பிள நறுக்கி வச்சா நரி சாப்பிட்ரும் bro. கிணத்துக்குள்ள கல்ல போட்டா ஏன் உள்ள போகும்? இது ஒரு கடி. அந்த இதுல யோசிச்சு தண்ணி இருக்கு, வெயிட்டா இருக்கிறதுனால உள்ள போயிருது. இது வந்து நார்மல். நான் வந்து பிசிக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, நார்மல் கடியுமா யோசிச்சு பாருங்க. கடியா யோசிச்சு பார்த்தா இல்லை, நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. சரி, அடுத்த கொஸ்டின். ஆப்பிள நறுக்கி வச்சா என்ன ஆகும்? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவருக்கு ஆப்பிள நறுக்கி வச்சா நரி சாப்பிட்டு. சரி, உங்க லைஃப்ல நீங்க மறக்க முடியாத நினைவுகள், சம்பவம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதை ஷேர் பண்ணுங்க. நான் பிறந்ததுதான் பெரிய சம்பவமே. சரியா? பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு ஒரு வாழ்க்கை ஒன்று பயங்கர ஒரு தோணுதா நினைக்கிறீங்க? பிறக்காமலே இருந்திருக்கலாமோன்னு ஒரு இது தோணுது. நானும் இல்லை, பசங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏன்டா பிறந்தவங்கிறது தான் பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்னாலயா இல்ல லவ் அந்த மாதிரினால? என்றைக்குமே ஃபேமிலினால தான் அந்த ஒரு பெரிய ஒரு சம்பவம். ஏன்டா பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸால் ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸால் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸால் தெரிஞ்சவங்கள வச்சு வாழ்ந்துட்டு இருக்குன்னா இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமே தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் நம்மளை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டாங்க, அவங்கள வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. தவிர மித்தபடி ஏதோ வாழ்கிறோங்கிற ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு. ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் மாறும்னு நாங்கள் மாறினா சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி மாறினா சரி. உங்களுக்கு மாறினா முக்கியமாக சொல்லுங்கள். தேங்க்யூ.